10th மேத்ஸ் எக்ஸர்சைஸ் நம்பர் 7.4ல இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம் தான் பாருங்க. எ கொனிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஃப்ளாஸ்க் வந்து கோன் ஷேப்ல இருக்குது. அதில ஃபுல்லா வாட்டர் இருக்குது. த ஃப்ளாஸ்க் ஹேஸ் பேஸ் ரேடியஸ் R யூனிட்ஸ் அண்ட் ஹைட் H யூனிட்ஸ். த வாட்டர் இஸ் poured into a cylindrical flask. கொனிக்கல் ஃப்ளாஸ்க்லேருந்து சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்குக்கு அந்த வாட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா XR யூனிட். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் வாட்டர் இன் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். அதோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் இந்த கொனிக்கல் ஃப்ளாஸ்க்கும் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது இதோட வால்யூம் ஈக்குவல் டு இதோட வால்யூம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது தேர்டு சம்மு. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால் வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்றதான் கொனிக்கல் ஃப்ளாஸ்க்குன்றது வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டரிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எழுதலாமா? ஸோ இதை எனக்கு கொடுத்துருக்கத வச்சு எழுதியாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ கிவன் டேட்டா பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கோனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோனுக்கு நம்மளுக்கு வந்து ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் கோஸ் டு ஆர் தான். அதுக்கப்புறம் யூனிட் ஹைட்டு வந்து ஹச் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால்யூமில் இங்கே பார்த்த இப்போ சிலிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து ஆர் சீக்குவல் டு எக்ஸ்ஆர்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ ஆர் சீக்குவல் டு எக்ஸ்ஆர் ஹைட்டு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் உள்ள ஃபார்முலா போடுங்க. வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்றப்ப 1/3 πr² ஹச். ஓகேங்களா? இது ஹச்ன்றப்ப இதை ஹச் ஒன்றுன்னே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இங்கே வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றப்ப வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது πr² ஹச் தான். ஸோ இங்கே ஆர் இருக்குது. அப்போ இதை R1ன்னு வச்சுக்குவோம். இதை வந்து இங்கேயும் ஆர் இருக்குது. இதை நான் வந்து R2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? R2 அப்படின்றப்ப XR2. ரேடியஸ் தான் ஆக்சுவலாக ஆர். இது வந்து XR2ன்னு வச்சுக்கிறேன். ஹைட் வந்து H2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே காமனாக இருக்கக்கூடிய பையை கேன்சல் பண்ணிவிட்டேன். ஆறுன்றதும் ஹச்ன்றதும் வேறு வேறு. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆர் ஈக்குவல் டு XR. ஓகேங்களா? அதனால அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், R2² அப்படின்றப்ப XR2² இன்ட்டு H2. ஓகேங்களா? இங்கே வந்து 1/3 ஸ்டூடெண்ட் இதில் இதுதான் R2. இங்கே வந்து கொடுத்துருக்கிறது அவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான், வெறும் XR தான் கொடுத்துருக்கான். இங்கே வந்து வெறும் ஆர் தான் சொல்லுவான். R1க்கு பதிலாக ஆர் போட்டால் போதும். H1க்கு பதிலாக ஜஸ்ட் ஹச் போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி R2க்கு பதிலாக XR தான். ஓகேங்களா? R2எல்லாம் கிடையாது, XR தான். இதுதான் R2. அதேமாதிரி H2 ஈக்குவல் டு என்னன்னு தான் கேட்டிருக்கேன். நம்ம இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத இண்டிவிஜுவல் ஸ்கொயராக எழுதலாம் இன்ட்டு H2. ஓகேங்களா? ஸோ 1/3 R² இன்ட்டு ஹச். ஸோ R² கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஹச்ன்றது அவன் கொடுத்துருக்க ஹைட்டு. நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த ஹைட்டு H2. ஓகேங்களா? ஸோ அப்போ H2 அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த x² இந்த சைடு வருமா? ஸோ ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன இருக்குது, H/3 இருக்குது. x² இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர் வருமா? ஓகேங்களா? ஸோ அப்போ H2 அப்படின்றது என்னது, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதாவது சிலிண்டரோட ஹைட்டு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்றத பாருங்கள். இது வந்து அவன் கொடுத்துருக்கதா ஆர்னே கொடுத்துட்டான். ஸோ ரெண்டு இடத்துலையும் நம்ம ஆர் யூஸ் பண்ணுறதுனால வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்றப்ப கோனோட ரேடியஸை R1ன்னும் சிலிண்டரோட ரேடியஸை R2ன்னு வச்சுட்டேன். பட் R2க்கு அவன் கொடுத்துருக்கிறது XR மட்டும்தான். ஓகேங்களா? அதே மாதிரி R1க்கு அவன் கொடுத்துருக்கிறது வெறும் ஆர் மட்டும்தான். ஸோ அதைத்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபார்முலாவில் தான் நம்ம R1 R2 போடுவோமே தவிர அதுக்கான டேட்டா அப்ளை பண்ணும்போது R1 R2 போட தேவையில்லை. ஏன்னா கொடுத்துருக்க டேட்டா என்னவோ அதைத்தான் அப்படியே போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 1/3 R² H1. ஓகேங்களா? ஹச்சுக்கு 1க்கு பதிலாக ஹச் தான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ R² ஹச். அதே மாதிரி R2 அப்படின்றதுக்கு பதிலாக XRன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ R2ன்றதுக்கு பதிலாக XR ஸ்கொயர்ன்றது இந்த ஹோல் ஸ்கொயர் தான். எக்ஸுக்கும் ஆருக்கும் காமன் H2. ஸோ XR அப்படின்றப்ப R²
அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் H2 அப்படின்னு போட்டு 2 சைடும் ஆர் ஸ்கொயர் காமன்றனால கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறது H2 இது வேறு வேறு. ஏன்னா H2க்கு நம்ம டேட்டா கொடுக்காதனால H2வாகவே வச்சுருக்கோம். H1க்கு அவன் Hன்னு கொடுத்ததுனால இங்கே Hன்னு மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணால் எனக்கு H2 H/3 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது ஹைட் ஆஃப் த சிலிண்டரிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. ஸோ கண்டிப்பாக வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி. அடுத்த சம்மு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.